ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம சேலையில் ஓரம் எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சேலையோட நல்ல பக்கம் எதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் சேலையை ஃபஸ்ட்டு ஒரு மடி மடிச்சுட்டு ரெண்டாவது ஒரு மடி மடிச்சுக்கலாம். இப்போது மெஷினில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஹார்ஸ் மேலே தூக்கி விட்டுட்டு இந்த மாதிரி கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு தடவை இந்த மாதிரி ஊசியை குத்திட்டு நமக்கு தகுந்த மாதிரி சேஃப் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 தையல் போட்டதுக்கப்புறமா கைடை மேலே தூக்கிட்டு ஒரு பேக் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தையல் போடுறப்போ அந்த எட்ஜிலேயே தையல் விழுகிற மாதிரி பார்த்து கரெக்டாக தைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. கொஞ்சம் தூரம் போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி சேலை இந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா தையல் போடுங்க. ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்லோவாகவே தையல் போடுங்க. முதல்ல தைக்கிறதுக்கு முன்னாடி சேலை கரெக்டாக கட் பண்ணணும். கட்டிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் ஓரம் அடிக்கும்போது முன்ன பின்ன ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக வருங்க. இதே மாதிரியே கரெக்டான ஒரே அளவாக இருக்கிற மாதிரி கரெக்டாக மடித்து விட்டு நீட்டாக தையல் போடுங்க. எஜ்ஜிலேயே வர்ற மாதிரி நீட்டாக தையல் போடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி சேலைக்கு ஓரம் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸ்லோவாக கரெக்டாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்லோவாக கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து அடிக்கிறப்ப ரொம்பவே ஈஸியாக வருங்க. இதுக்கப்புறமா நம்ம சேனலில் ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் போடலான்னு ஐடியா இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே பாபினில் எப்படி நூல் சுற்றுறது, பாபின் கேஸ் எப்படி செட் பண்ணுறது, நூல் எப்படி மாட்டுறது அப்படின்னு எல்லா வீடியோவும் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்து கரெக்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு தைச்சிங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் கூட முன்ன பின்னா ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக வருங்க. இந்த மாதிரியே ஃபுல்லாக தைச்சி முடிச்சாச்சு. லாஸ்ட் எட்ஜுக்கிட்ட வந்துட்டோம். லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதே மாதிரியே ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுங்கள். அப்போ தான் தையல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். அது எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி கைடை மேலே தூக்கிட்டு அதை லைட்டாக அந்த மாதிரி ஸ்லோவாக பின்னாடி தள்ளிட்டு மறுபடியும் ஒரு ஸ்டிச் பண்ணி நூலை கட் பண்ணிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக கொஞ்சம் கூட முன்ன பின்ன ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஓரம் அடிச்சிருக்கோன்னு. முன்பக்கம் இருக்கிற இந்த நூலையும் கட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.